ஹாய், ஐம் ஷர்மிளா தினேஷ் ஃப்ரம் ஈரோட். ஐம் அ ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்கானிக் ஃபுட்ஸை வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக வந்து கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே வீட்டில் வந்து டைம் கிடையாது. ஸோ கிட்ஸுக்கு 6 months தேவையான ரா நேந்திரன் பனானா பவுடர்லேருந்து அவங்க 1 year 2 yearல குடிக்கக்கூடிய ஏபிசி மால்ட், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்லட் சப்பாத்தி மிக்ஸ், தோசா மிக்ஸ், பொங்கல் மில்லட்டில் பொங்கல் மிக்ஸ் கொடுக்குறோம். இது மாதிரி வந்து மல்டிபிள் வேரியன்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஈவன் ஹெல்த் மிக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, மாம்ஸ் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, 60 years ப்ளஸில் இருக்கவங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் வைட் வேரியன்ட்ஸ் இன் ஆல் தி ஃபுட் ஆஸ்பெக்ட்ஸ். ஹெல்த்தியஸ்ட் கிச்சனாக மாறணும்னு விரும்புனீங்க அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ, வெல்கம் டு ஒன் மோர் எபிசோட் ஆஃப் த ஷீரோ ஸ்பார்க்ஸ். இன்னைக்கோட ஸ்பார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா த மசாலா குயின். பேக்கிங் குயினை பார்த்தாச்சு, எம்ஜேவை பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறவங்க நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, ஷீ இஸ் அ டெரர். ஏன்னா அவங்க நடந்து வந்தாலே அந்த மசாலா வாசனை தூக்கி வருது. அவங்க நடந்து வந்தாலே மசாலா வாசனை தூக்கி வருது. அவங்கள மீட் பண்ணலாமா? அவங்க பேர் யாருன்னா ஷர்மிளா ஃப்ரம் ஜீவன் ஃபுட்ஸ். ஈரோட்லேருந்து சிறு தொழில் பண்ணி பெரிய லெவலுக்கு ஸ்கேலபிலிட்டி லெவலில் இருக்கவங்க ஷர்மிளா. வெல்கம் டு த ஷோ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் ரொம்ப நல்லா ரெட்டாக டேஷிங்காக கலராக போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ டுடே? ஐ எம் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தான் சொல்லணும். பிகாஸ் ஐ வாஸ் இன் யோர் டீம் இல்லையா? ஸோ பாஸ்ட் 3 months வந்து உங்கள் டீமில் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸை கொண்டு வந்திருக்கு. பிகாஸ் வேறெவர் வி ஸ்ட்ரகிள் ஆஸ் அ மென்டார் யூ வில் பி தேர் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ அதில் வி ஆர் பிளெஸ்ட் அப்படிங்கிறது தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி யூ அண்ட் மென்டர் யூ ஆல். ஸோ எல்லாருமே வந்து உமன்னா மசாலா அரைப்பாங்க, அதே வேலை தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் மசாலாவை சூஸ் பண்ணீங்க? நான் வந்து மசாலாங்கிறத விட ஹெல்த்தியான கிச்சன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பேஷன் அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட் எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ரகிளிங். நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ஹெல்த்தியான ஃபுட் தான் பேஸ். அப்போ அந்த ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்து மில்லட்ஸ் கொடுக்குறாங்க, ரைஸ் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் லைக் ஒரு கிட்ஸ் ட்ரிங்க் ஆகட்டும், ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும். ஹெல்த் மிக்ஸ்லேயே வி ஹாவ் மல்டிபிள் வேரியன்ட்ஸ். அப்புறம் ஆயிலிருந்து கிச்சனையே நாங்கள் வந்து மாடிஃபை பண்ணணும். கிச்சனை மாடிஃபை பண்ணாலே ஹெல்த் வந்து ஹெல்த்தியஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இட் வில் பி ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிறதுனால வி ஹாவ் ஆர்கானிக் ப்ராசஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ். அமேசிங். ஆர்கானிக் ப்ராசஸ் பை ப்ராடக்ட்ஸ். வாவ். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. ஆனால் see the way she communicates because she knows what she is doing and this is what I like about the Sparks. Because யாருமே வந்து சும்மா செய்கிறதுக்காக செய்யலை. இந்த வேலையில் இருக்கோம், எங்களுக்கு we know our game, right? We know our product, we know our business சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. So that's why I'm very proud of all of you. So there are many products you're doing. In fact, recently we had a nice opportunity to collaborate and buy something from you. The Karuppu Kavani Arsi rice and laddu and the ragi laddus and கருப்புளுந்து லட்டு எல்லாம். அதில் வந்து ஒரு கீ ஸ்மெல், அந்த கீ ஸ்மெல் வந்து டப்பாவிலேருந்தும் போக மாட்டேங்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேம், இட்ஸ் ஆத்தென்டிக். அதாவது இப்போ நம்ம வந்து ஆயில் ஆட்டுறோம், கடலை எண்ணெய் ஆட்டுறேன். ஸோ வி கெட் கிரவுண்ட் கேக்ஸ் இல்லையா? அந்த கேக்கை வந்து நான் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறேன். ஸோ ஐ எம் கெட்டிங் பட்டர் ஃப்ரம் தி ஃபார்மர்ஸ். ஸோ நாட் ஃப்ரம் ஹோல்சேலர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. என்னுடைய பொருளை, என்னுடைய ஃபார்மிங்கில் வர்ற வேஸ்டேஜஸ்ன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ ஃபுட் ஃபார் கேட்டில்ஸ். நம்ம கிரவுண்ட்நட் அந்த தோல் ஆகட்டும், கிரவுண்ட்நட் கேக்ஸ் ஆகட்டும், கோகோனட் கேக் ஆகட்டும், these are all we are giving to farmers. They are giving back us butter. அந்த பட்டர்லேருந்து கீ வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூனிட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய கீயோட அந்த அரோமா, இதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். கிரவுண்ட்நட் தோலை கொடுத்தீங்கன்னா பட்டர் கிடைக்கும். சும்மா எல்லாம் நினைக்காதீங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப்போட மீனிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் பிளெஸ்ட். ஏன்னா நேற்று வந்து இந்து ஷி சென்ட் ரைஸ் டு அவர் ஹவுஸ். ஸோ மை கசின் வாஸ் ஆஸ்கிங், வேறு என்ன வேணும் உனக்கு வாழ்க்கையில் அப்படின்னு. நான் சொன்னேன், வேறு இன்னும் வேண்டாம், ரெஸ்பெக்ட் இருந்தால் போதும் எல்லாத்துக்கிட்டையும். கரெக்ட். ஸோ இண்டஸ்ட்ரி லீடராக இருக்கணும். நம்ம எது பண்ணாலும் நம்ம சாதாரணமாக படக்கூடாது. அண்ட் அந்த விஷன் வந்து நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனில் பார்த்துருக்கேன். ஆனால் உங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறேன். நான் உங்ககிட்ட பேசுனாலே யூ வில் பி லைக்
hey, listen, I know, so don't talk to me. In terms of your business, I think 100% உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன? வாட் இஸ் யுவர் எஜுகேஷன் அபவுட் ஃபுட் பிஸ்னஸ்? மேம் மை பேசிக் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். நினச்சேன்டா என்ஜினியரிங் இதே ஆகணும்ட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜில் ஐ ஹவ் டன் பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் ஐ ஹவ் ஜாயின்ட் அஸ் அ ட்ரெயினி இன் 2008. வென் ஐ வாஸ் குவிட் மை ஜாப் 2016, I am the Quality Assurance and Product Development Department Chennai Regional Representative actually. It's the biggest corporate in southern part of Tamil Nadu. ஸோ அதிலிருந்து குவிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 years பிரேக் ஃபார் பேபிஸ்க்காக 2 years பிரேக். ஒரு 24 hours நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்தால் எவ்வளோ வேலைகள் எவ்வளோ பொறுப்பு இருக்கும். டீம் வந்து என்னோட பெருசு மேம். 20 மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததுனால ஐ குட் நாட் சிட் அலோன் அட் ஹோம். ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம ஃபார்மில் ஏதாவது பண்ணலாமே, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்மில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு எங்கள் கிட்ட விளைஞ்ச ஒரு 50 கிலோ வேர்க்கடலை வச்சு வேர்க்கடலை எண்ணெய் ஆட்டினேன், கிரவுண்ட்நட் ஆயில். ஸோ த ரிவ்யூஸ் ஆர் அப்பா சூப்பர். வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 தோசை சாப்பிட்டு இருந்தவங்க 4 தோசை கேட்குறாங்க. அவங்க எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா என்னங்க போடுறீங்க? எதுவுமே போடலீங்க, நேட்டிவ் ப்ரீட் கிரவுண்ட்நட்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு ஹோப் அப்படியே நிறைய ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் ஜிஞ்சலி ஆயில், கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 70+ ப்ராடக்ட்ஸை வந்து ஜீவன் ஃபுட்ஸில் வந்து வச்சுருக்கோம். அமேசிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் பிக் அச்சீவ்மெண்ட். எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்க, எண்ணெய் போல் தோசை அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. அவங்கள எப்படி நம்ம மறக்க முடியும்? அமேசிங் ஷர்மிளா. வேற ஜஸ்ட் கிவ் மீ அ லிட்டில் பிட் பேக்ரவுண்ட் அபவுட் வாட் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப். ஆக்சுவலி என்னோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியஸ்ட் கிச்சன் வரணும். இன்னொன்று பெரிய கோல் லைஃப்பில் இது வந்து எனக்கு என்னுடைய பிரதர் வந்து ஒரு சின்ன சீட் மாதிரி போட்டது. தீபாவளி போனஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடைச்சப்ப ஹே ஐ காட் தி போனஸ் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஒரே ஒரு சின்ன ஸ்பார்க்லேயே முடிச்சிட்டாரு. எப்போ நீ வந்து போனஸ் உன் கையில் கொடுக்குறியோ அதுதான் உண்மையான தீபாவளின்னு. ஸோ அந்த சீடு வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ வாஸ் தாட் இப்போ என்னோட எய்ம் அப்படின்னு கேட்டிங்கனாலே 40 ஃபேமிலிஸ் அட்லீஸ்ட் ஷர்மிளானால டைரக்டாக, ஜீவன் ஃபுட்ஸ்னால டைரக்டாக வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து சிங்கிள் மேன் ஆர்மிங்கிற மாதிரி சிங்கிள் விமன் ஆர்மியாக ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோட டீமில் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க மேம். வித்தின் 4.5 years ஜேர்னியில். ஃபீமேல் மெம்பர்ஸா இல்லை மெம்பர்ஸா? 18 ஃபீமேல் மெம்பர்ஸ் அண்ட் 2 மேல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நீங்கள் என்ன எக்கனாமி பண்ணுறீங்க? அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் 18 ஃபீமேல், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் இல்லை, எங்ககிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். கரெக்டா? கரெக்ட். ஸோ ஷீ சப்போர்ட்டிங் மோர் உமன் அண்ட் மோர் ஒர்க். எனக்கு நம்ம பேசும்போது ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி ஸ்டோரி உங்ககிட்ட எதனா இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ ஒரு ஃபாரின்ல, ஒரு இட்டாலியில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் மேலே கேஸ் போட்டாங்களாம். அந்த கேஸ் என்னன்னா பட்டர் வந்து 100 grams கம்மியாக இருக்குது, இவங்க டன்னாக பட்டர் வாங்குவாங்களாம் எவ்ரி மந்த். ஸோ அந்த பட்டர் கம்பெனி வந்து இவர் மேலே கேஸ் போட்டுச்சா நீங்கள் 100 gram கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபார்மரை வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்க கோர்ட்டில். ஃபார்மர் கோர்ட்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது சொன்னாரா, கரெக்டாக இருக்கலாம், எனக்கு அது வெயிட் நான் வந்து இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன், நான் வெயிட் பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வெயிட் பார்க்குறீங்க. ஸோ என்னோட பேக்யார்டு என்னென்னா, அதோட மெயின் யார்டு என்னென்னா, பேக் தென் இவங்க அப்பா வந்து ப்ரெட் வித்துட்டு இருந்தாரு. அந்த ப்ரெட்லேருந்து நான் போட்டு வச்ச ட்ரை ப்ரெட்டை தான் நான் வெயிட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரெட்டில் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதே வெயிட் தான் நான் பட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாதான். சொன்னேன்னா தட் கை ஃபெல்ட் அஷேம்ட். ஏன்னா அவங்க அப்பா காலத்துலேருந்து இது நடந்துட்டு இருக்குதான் யாருக்குமே தெரியல, இப்போ வந்து அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. டு யூ ஹேவ் an interesting story about a farmer or something that you want to share with the viewers? உங்கள் பர்சனல் ஸ்டோரி, சம்திங் தட் யூ ஃபீல். என்னோட பர்சனல் ஸ்டோரி தான். இவ்வளோ ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்கோம். தோ வி ஆர் ரன்னிங் ஃபார் விமன் என்டர்ப்ரூனர்ஷிப், இல்லைனா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஃபைன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஆல் I have struggled a lot in health related issues. I have never opened up in this media world. I have rheumatoid arthritis. 11 years இருக்கு. பட் இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் என்ன முடக்கல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் டிஸார்டரில் முடங்கிடுவாங்க. they could not run, they could not walk, they could not stand and they could not sit. பட் என்னோடைய சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்னா, மில்லட்ஸ் யூஸ் பண்ணேன், கருங்குருவை ரைஸ், இட் டன் மிராக்கிள்ஸ் ஃபார் மீ. அந்த ரைஸ் எடுத்துட்டோம்னா மேம்
ஆர்த்தட்டிஸ் பெயின் வந்து வித்தவுட் எனி பில்ஸ், without any pills, without any medication. வித்தவுட் எனி மெடிகேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஐ ஃபெல்ட் தட். அப்போ மில்லட்ஸ் அண்ட் வெறும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இன் ஃபுட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நினச்சி தான் வி ஹவ் ஸ்டார்டட் ஸோ மெனி வேரியன்ட்ஸ் ஃப்ரம் தி கிட்ஸுக்கு 6 monthsலேருந்து 100 years வரைக்கும் நம்ம அந்தந்த பீரியடில் என்னென்ன சாப்பிட்ணுமோ கம்ப்ளீட் பேக்கேஜை இந்த 70 ப்ராடக்ட்ஸில் கொடுத்துட்டோம். இதை விட பெரிய ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். ஈவன் இன்னும் 2-3 பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, என்னுடைய ஸ்டாஃப்ஸ் ஹூ வாஸ் சஃபர்ட் 7 years வித் பிசிஓடி பிரச்சனைனால ப்ளீடிங் ஆச்சுன்னா நிற்கவே நிற்காது. ஐ ஜஸ்ட் டோல்ட் கருப்பு கவுனி ரைஸ் டெய்லியும் நைட்டு கஞ்சியா ஹேவ் ப்ரிப்பேர்ட் அண்ட் கிவ் ஹர் 3 months. வித்தின் 55 days 60 days 7 years ஜேர்னி டோட்டலாக மாறிடுச்சு. வேர் ஷீ ஸ்பெண்ட் நியர்லி 4 to 5 lakhs ஜஸ்ட் ஒரு 400-500 rupeesல வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க பாருங்க. அந்த மொமெண்ட் வந்து see I have given so many customers, they have exposed in wordsல வந்து நிறைய சொல்லிட்டாங்க. பட் ரியலாக பக்கத்தில் இருக்கவங்க அதை ஃபீல் பண்ணி உங்களை ஹக் பண்ணி அழுகிற மொமெண்ட் வந்து அவங்க அதை நினச்சா எனக்கு இப்போவே கண்ணில் வந்து தண்ணி வருது. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்து அதை இன்னொருத்தருக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அது சக்ஸஸ் ஆகுது பார்த்தீங்களா, வேர் யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் ப்ரவுட். எவ்ரி ஒன் இஸ் டூயிங் பிஸ்னஸ் ஃபார் மணி. அந்த மணியை தாண்டி நம்ம எதுக்காக பண்ணுறோம், பேஷன், அந்த பேஷன் தான் நம்மளை வந்து ட்ரைவ் பண்ண வைக்கும். 12 o'clock வரைக்கும் நான் வேலை செஞ்சாலும் அதை இஷ்டத்தோடய கஷ்டப்படுவேன் மேம். எனக்கு வந்து நான் கஷ்டமாக வேலை செய்கிறேங்கிற ஃபீலே இருக்காது. பிகாஸ் ஐ எம் சேஞ்சிங் சம்ஒன்ஸ் லைஃப். அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ ஆத்மார்த்தமாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஆத்மார்த்தமாக அந்த வேலையை செஞ்சிடும். ஈவன் இன் மை 20 members team, they are doing in the same way as I am doing. அமேசிங். கங்க்ராச்சுலேஷன் 20-member டீம். எனக்கு இந்த மாதிரி ஒரு 20-member டீம் தான் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம சிங்கிளாக நல்லா ஜாலியாக வேலை பார்த்துட்ருக்கோம். எங்கள் ஆஃபீஸில் எங்கள் அம்மா எல்லாம் இருக்காங்க. ஸோ there's a strict army rule. அதை பற்றி நம்ம அப்போ பேசலாம். பட் லெட்ஸ் கம் பேக் டு ஜீவன் ஃபுட்ஸ் ஷர்மிளா. யுவர் பார்ட்டிங் கொஸ்டின், பருத்தி பால், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பருத்தி பால் வந்து மதுரையில் வந்து ஃபேமஸான ஒரு ட்ரிங்க், ஆத்தென்டிக் ட்ரிங்க். பட் ஆனால் அது எத்தனை பேர் இன்றைக்கி செய்கிறாங்க? பிகாஸ் இட்ஸ் லாங் ப்ராசஸ். ஒரு 8 hours வந்து பருத்தி கொட்டையை வந்து நம்ம சோக் பண்ணணும். அதுக்கப்புறம் அரைக்கணும். அந்த மிக்சிலலாம் அரைக்க முடியாது, கிரைண்டரில் தான் அரைக்க முடியும். அரைச்சி அதிலிருந்து பால் எடுத்து தென் யூ ஹாவ் டு குக் அட்லீஸ்ட் 1/2 hour to 45 minutesக்குனாவது குக் பண்ணணும். அதோட நிறையா இந்த சுக்கு, மிளகு, அதிமதுரம், திப்பிலி இது எல்லாமே ஆட் பண்ணணும். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வேர்ல்டில் அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. பட் அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, யுட்ரஸுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் வச்சிருக்கிற ஒரே மில்க் பருத்திப்பால். ஃப்ரம் தி ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா லேடிஸ், இந்த குழந்தைங்க 13 வயசுலேருந்து 60 years வரைக்குமே இட் வில் டன் மிராக்கிள்ஸ். கர்ப்பப்பையை சுருக்கும். ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கண்டிப்பாக கொடுப்பாங்க. மதர் ஃபீட் பண்ணுற அம்மாங்களுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப நாள்பட்ட சளி, இருமல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சீக்கிரம் போயிடும். பட் இது எத்தனை பேர் செய்கிறாங்க? யாருமே செய்யறதில்ல. ஸோ வி ஹவ் டன் நியர்லி 25 trials எடுத்தோம் மேம் அந்த ஃபார்முலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. நவ் வி ஆர் டூயிங் வித் பனங்கள் கண்டு, வித் பாம் கேண்டி வி ஆர் டூயிங். அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணியே ஆகணும். நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. யூ ஜஸ்ட் ட்ரை அண்ட் கிவ் அ ஃபீட்பேக் ஃபார் அஸ். I will definitely try and give a feedback, and why we also asked us, though we will come back to you and show you how we have tied up, but it's amazing to see native products. இதுக்காகவே நான் வந்து ஒரு சரோஜினி மேம் இருக்காங்களா, நம்ம கிளாஸில் தான் இருக்காங்க, அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன் டு டீச் மீ ஹவு டு ஈட் நேட்டிவ் ஃபுட். ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ எங்கிட்ட கேட்குறாங்க, ஐம் ஷிஃப்டிங் ஃப்ரம் சென்னை டு கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 days வரதா இருக்கேன். த ரீசன் வை ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் டு கோயம்புத்தூர் இஸ், நான் வந்து ஒரு 44 years எனக்கு ஆச்சு. பட் ஐ வாண்ட் டு லிவ் ஹெல்தி டில் வாட் எவர் லைஃப் ஐ ஹேவ். நல்லா சாப்பிட்டு, நல்லா தூங்கி, நல்லா ஹாப்பியாக நம்ம இருந்தாலே நிறைய விஷயம் நடக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி நேட்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி ட்ரையல் பண்ணுறதே இப்போ எனக்கு ஒரு பெரிய கிக்காக இருக்குது. அண்ட் வித் ஜீவன் ஃபுட் ஐம் ஷுர் தட் வி ஆல் ஆர் கோயிங் டு கோ பிக். அண்ட் when the Shiro Sparks app is there, you all can watch all the Shiro Sparks and Jeevan Food, especially with some limited products for us. We wish you all the very best, Sharmila. Thank you for coming on the show. Thank you, ma'am. Thank you. Thank you.
மீனா மேம் கூட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரோனர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருந்து எனக்கு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால என்னோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நான் இருக்க மாட்டேன், நான் பேசியிருக்க மாட்டேன். ஸோ ஆஃப்டர் ஜாயினிங் வித் நவ் ஐம் என்ன சொல்கிறது, என்னுடைய ஃபேஸ் காமிச்சு இதுதான் என் ப்ராடக்ட், நான் தான் செய்கிறேன், இப்படி தான் செய்கிறேன்னு யூனிட்டியே காமிச்சிட்டேங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போவும் சொல்கிறேன், எங்கேயாவது லேக் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சைலண்ட்டாவேன், உடனே மேம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், யூ ஆர் இன் சைலண்ட் மோட் இல்லையா, நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அஸ் எ மென்டார் எவ்வளோ கைட் பண்ண முடியுமோ. அவங்களுக்கு இருக்க பிஸி ஷெட்யூலில் நம்மளை கவனிக்கணுங்கிற கூட அவசியம் இல்லை. கிளாஸில் அந்த வீக் வந்து நம்ம டல்லாக இருக்கிறோன்னா, நீங்கள் இல்லை டல்லாக இருக்கிற என்னவோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, வேற லெவலுங்க அது. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குமான்னு தெரியல, இன்னும் பின்னாடி வர்றவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பிகாஸ் வி ஆர் தி ஃபர்ஸ்ட் இந்த விமன் ஆண்டர்ப்ரோனர்ஸ் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சதுல ஃபர்ஸ்ட் பேட்சாக இருக்கிறதுல ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஐ எம் வெரி பிளெஸ்ட்.